அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்போது திருமாலை மேம்பொருள் போகவிட்டு பார்த்துட்டுருக்கோம். அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும்போது சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதனால் இப்போது 2 in 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு விசேஷமான பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ள மாதிரியும் திருநந்தாண்டகம் பாசுரம் 26 அந்த பாசுரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அடியேன் பாசுரம். தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய் மடுத்துன் பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேனுன்னை ஆமருவி நிறைமேய்த்த அமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்னானுக்கின்னே சென்னு நீ மருவி அஞ்சாதே நின்னோர் மாது நின்னயந்தாளென் நிறையே இயம்பிக்கானே. 26வது பாசுரம் திருநந்தாண்டகத்தில் ஆழ்வார் அற்புதமான பாசுரம். திருமங்கை ஆழ்வார் தலைமகளாக இருந்து கொண்டு பரகால நாயகியாக இருந்து கொண்டு ஆழ்வார் பாசுரங்கள் இது. அதில் இதற்கு முன்னாடி பாசுரம் புனலரங்கம் ஊரென்னு போயினாரு அப்படின்ட்டு எம்பெருமான் முகத்தை காட்டி தன்னுடைய ஊர் திருவரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஸோ திருவரங்கம் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இவருக்கு தலைவி அதாவது பரகால நாயகிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால வண்டை தூது விடுவதாக பரகால நாயகி தேர்ந்தெடுத்து இந்த பாசுரத்தை சொல்கிறார். 26வது பாசுரம். அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை அப்படின்ட்டு சிறுவண்டை தொழுது அணியெழுந்தூர் நின்றானுக்கு இன்றே சென்று அப்படின்ட்டு திருவழுந்தூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆமருவி அப்பன் அவனிடத்திலே போய் சென்று ஓர் மாது நிர்ணயந்தால் ஒரு மாது உன்னை நினைக்கிறாள் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில். பாசுரத்தினுடைய ஜென்ரல் மீனிங் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விசேஷ அர்த்தங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பார்ப்போம். தேமருவு பொழிலெடுத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்து உன் பெடையும் நீயும். அதாவது தேன் வெள்ளம் நிறைந்த சோலையிலே இருக்கக்கூடிய மலர்ந்த புஷ்பங்களிலே தேனை பருகி உனது பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே புஷ்பத்திலே பொருந்தி இனிமையாக புணர்ந்து மேனியில் புகர் அதிகரிக்க பெற்ற 6 கால்களையுடைய சிறிய வண்டே தொழுதேன் உன்னை தொழுதேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆமருவி நிறை மேய்த்த அமரர் கோமான் ஆனிரை மருவி மேய்த்த அப்படின்னு வச்சுக்கணும். ஆனிரை பசுக்கூட்டங்களை மருவி மேய்த்த விரும்பி மேய்த்தவனான அமரர் கோமான் அவனே நித்தியசூரிகளுக்கு தலைவனானவன். அணியெழுந்தூர் நின்றானுக்கு அவன் எங்கே இருக்கிறான்? ரொம்ப தூரம் போக வேணாம், அழகிய திருவழுந்தூரிலே நின்று கொண்டிருக்கிறான். இன்றே சென்று இப்பொழுதே நீ போய் சென்று அஞ்சாதே மருவி நின்று பயப்படாமல் பொறிந்து நின்று ஓர் மாது நிர்ணயந்தாள் என்று ஓர் பெண் பிள்ளை உன்னை ஆசைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி இறையே இயம்பிக்கானே ஒரு சிறியதொரு வார்த்தையை சொல்லிப்பார் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிப்பார் அது போரும் அப்படின்றா. ஸோ இதுதான் பாசுரத்தினுடைய ஜென்ரல் மீனிங். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்போம். நம்ம இங்கே வண்டை ஏன் தூது விடுகிறாள் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு விஷயம் கேட்டுக்கிறாங்க. நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு என்றென்றும் எம்பெருமானிடம் பரிந்துரை செய்து நம்மை தேற்றுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மை தேற்றுவார்கள். அப்படிங்கிறதுனால இந்த தேனை பருகக்கூடிய வண்டு எப்படிப்பட்டது அப்படின்னால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அதே போல தானாம். எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேனை பருகக்கூடிய வண்டாகிறார்கள் அப்படின்னால் உளங்கனிந்து இருக்குமடியவர் தங்கள் உள்ளத்துள் ஊறிய தேன் எம்பெருமானுடைய திருவடி தேன். எம்பெருமானுடைய திருவடியே தேனே மலரும் திருப்பாதம்னு சொன்னார் ஆழ்வார். விஷ்ணோர் பதே பரமே மத்வ உற்சகா அப்படின்னு சொன்னார் வேதம் சொல்கிறது. ஸோ அதனால் எம்பெருமானுடைய திருவடியே மது கொண்டது அப்படின்றது, தேன் நிறைந்தது. அதே போல் போந்ததென் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனது அடிப்போதலுன் சீராம் தெளிதேனுண்டமர்ந்திட வேண்டி அப்படின்ட்டு ராமாயணந்தாதியில் இருக்குது. அதுவும் ஆச்சாரியருடைய பாதார விந்தங்களும் அதுவும் மதுவை பருகுகிறது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே மதுவை பருகிறார்கள். ஆச்சாரியனுடைய பாதார விந்தங்களிலே மதுவை பருகிறார்கள்.
ஸோ இப்படி ஆச்சாரனுடைய எம்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே மதுவை பருவதனாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் 2 சிறகுகளை கொண்ட வண்டாக கருதப்படுகிறார்கள். 2 சிறகுகள்னா என்ன? உயர்கதிக்கு சாதனமான 2 சிறகுகள். என்னது? கர்ம ஞானங்களை உடையராயும் சாரகிராகிகளாயும் இருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களை வண்டாக சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களை நோக்கி, நீர் எம்பெருமான் திருவடிகளிலே புருஷகாரம் செய்து அடியேனையும் உம்மை போலே பகவத் அனுபவமே நித்தியமாக செல்லுமாறு ஆட்படுத்தி கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்தல் இதற்கு உள்ளுரை பொருள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உள்ளுரை பொருள் என்ன? அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களை நோக்கி, நீர் எம்பெருமான் திருவடிகளிலே புருஷகாரம் செய்து அடியேனையும் உம்மைப்போல் பகவத் அனுபவமே நித்தியமாக செல்லுமாறு ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தல் இதற்கு உள்ளுரை பொருள். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிவது சம்பிரதாயம் என்க. இது நம்மாழ்வாருடைய வார்த்தை. இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். எம்பெருமானுக்கு நேராக நம்ம போகிறதில்ல, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிவதே சம்பிரதாயம். ஆமருவி நிறை மேய்த்த அமரர் கோமான்னு சொல்கிறார். ஆமருவி நிறை மேய்த்தவன் அப்படின்னால் ஆனிரை மருவி மேய்த்தவன் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆனிரையை மிகவும் விரும்பி மேய்த்தவன், பசுக்களை மேய்த்தவன், அவனுடைய சௌலபியத்தை சொல்லுகிறது, அவனுடைய எளிமையை சொல்லுகிறது. உடனே அமரர் கோமான் அப்படின்னு சொல்கிறார். எளிமையானவன், மிகவும் சுலபன் அப்படின்னாலும் அவன் உயர்ந்தவன் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ, ரொம்ப உயர்ந்தவன். அமரர் கோமான், நித்திய சூரிகளுக்கு தலைவன் அப்படின்ட்டு வேதம் எம்பெருமானுடைய உயர்வையே சொல்லுகிறது. எம்பெருமான் மிகவும் எளிவனாச்சே, அதை வேதம் சொல்லலையானா உயர்வை சொல்லி முடிக்க முடியல. அதனால் எம்பெருமானுடைய எளிமையை சொல்கிறது திவ்ய பிரபந்தம். ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் எம்பெருமானுடைய எளிமையை எடுத்து சொல்லுகிறது. அதனாலே தான் ஆழ்வார் இங்கே எடுத்து காமிச்சிருக்கார். ஆமருவி நிறைமேய்த்த அமரர் கோமான் என்ன, இந்த 2 விஷயத்தையும் உடனே சேர்த்தே சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் நமக்கு வேண்டியது அவனுடைய எளிமை, ஆனால் அவனுடைய இயல்பு அவன் உயர்ந்தவன். அதே சமயத்தில் பத்துடை அடியவர்க்கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு பக்தியோ இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எம்பெருமான் எளிவனாக தன்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறது இது இங்கே அழகாக எடுத்து சொல்கிறார் ஆழ்வார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அருகால சிறுவண்டே அப்படின்னு பார்த்தோம். வண்டுக்கு 6 கால்கள் உள்ளமை இயல்வாதலால் இவ்விசேஷனம் இங்கு எதுக்கு என்று கேட்கக்கூடும். 2 காலாகவும் 4 காலாகவும் இன்றியே விரைந்து செல்வதற்கு 6 கால்கள் இருக்கிறது என்று பூர்வர்கள் நிர்வகித்தார்கள். 2 கால் இல்லை, 4 காலம் இல்லை, 6 கால் இருக்கே, அதனால் விரைந்து சென்று நீ என்னுடைய விஷயத்தை சொல்லலாம் என்று சில ஆச்சாரியர்கள் நிர்வகித்தார்களாம். இந்த நிர்வாகத்தில் சுவாரஸ்யம் இல்லை. வண்டு செல்வதற்கு சாதனம் சிறகே அன்றி கால்கள் அல்லவே. ஆதலால் அருகால என்னும் அடைமொழிக்கு அங்கனே கருத்துரைத்தல் பொருந்தாதென்று பட்டர் அருளிச் செய்ததாவது, தொழுதேன் உன்னை என்று மேலே இருக்கையாலே என் தலையிலே வைப்பதற்கு 6 கால்கள் உண்டாக பெற்றதே என்று, இது என்னுடைய பாக்கியம் என்று வியந்து சொல்லுகிறபடி அப்படின்னு சொன்னார். அதாவது உன்னுடைய 6 கால்களையும் என் தலைமையிலே வைக்க பெற்ற பாக்கியம் எனக்கு உண்டு, தூது போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறபடி. ஸோ அதனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். ஸோ இங்கே 6 கால்களை தொழுதேன் அப்படின்னு சொல்கிறதுலையும் இன்னொரு விளக்கத்தை ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் ஆச்சாரியன் மூலமாக தான் முக்தி. ஸோ ஆச்சாரனுடைய திருவடி ரொம்ப முக்கியம். ஸோ ஆச்சாரனுடைய திருவடி மட்டுமில்லை, ஆச்சாரிய பத்தினியுடைய திருவடிகளும் முக்கியமாம். ஆச்சாரனுடைய பக்தின்னு மட்டும் இல்லை, ஆச்சாரிய குமாரனுடைய திருவடிகளும் முக்கியமாம். அதனாலே ஆச்சாரியன், ஆச்சாரனுடைய பத்னி, ஆச்சாரனுடைய குமாரன், இந்த 3 பேருடைய 6 திருவடிகளும் முக்கியமாம். இந்த 6 திருவடிகளும் என்றென்றும் நாம் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம் சம்பிரதாயத்திலே உண்டு. ஸோ அதனாலே அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை என்பது இந்த ஆச்சாரிய தர்மபத்தினுடைய ஆச்சாரிய குமாரனுடைய திருவடிகளையும் சேர்ந்து அதை பற்றி இருத்தலையும் சொல்கிறது சுவாபதேசத்திலே என்று பெரியவர்கள் சொல்வது உண்டு. ஸோ இப்படி இந்த உயர்ந்த விஷயம் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறுவண்டே அப்படின்னு சொல்கிறார். நீ வண்டு ரொம்ப சின்னவன், ரொம்ப சிறிய வண்டு, நான் ரொம்ப பெரியவன், இருந்தாலும் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நினைப்போம். அதுதான் நம்மளுடைய திங்கிங். ஆனால் வியாக்கியானத்தை பார்க்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதை பார்க்கும்போது. அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை அப்படின்னால் நீ சிறியாயிருப்பதும் ஒரு பாக்கியம் அப்படின்ட்டார். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறார். ஹனுமான் இலங்கைக்கு தூது சென்றபோது சில இடங்களிலே தன் வடிவை சிறுக்கடித்து கொள்ள வேண்டியிருந்தது. ஏன்னா ஹனுமான் நல்ல வடிவம், ஆனால் அவர் தன்னையே தாழ்த்தி
சின்னவனாக இருந்து தன்னை காட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது தூது செல்லும்போது. அந்த மாதிரி நிலைமையில் உனக்கு இல்லையே, நீ ஏற்கனவே சிறியவனாக இருக்கிறதுனால உனக்கு அந்த நிலைமை உனக்கு இல்லை, அதுவும் என் பாக்கியம் அப்படின்ட்டு இந்த பரகால நாயகி சொல்கிற மாதிரி இங்கே விசேஷமாக எடுத்து வியாக்கியானத்தில் எடுத்து சொல்லியிருக்கா. ஸோ அதனால் இந்த வியாக்கியானத்தினுடைய பெருமையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவெழுந்தூர் ரொம்ப அற்புதமான திவிதேசம். செங்கமலவள்ளி தாயார், தேவாதிராஜன், ஆமரியப்பன் உற்சவர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். ஆனால் இதுக்கு முன் பாசுரத்தில் புனலரங்கம் ஊர் என்று போயினாரேன்னு சொன்னாரே, இந்த பாசுரத்தில் ஆமருவி நிறைமேத்த அமரகுமான் அணியெழுந்தோர் நின்னானுக்கு என்று சொல்கிறாரே, எப்படி திருவரங்கத்துக்கு தானே அனுப்பணும் தூது, அது அனுப்பாமல் தேரெழுந்தூருக்கு தூது அனுப்புகிறாரே அப்படின்னா, தேரெழுந்தூருக்கு தூது அனுப்புறதுக்கும் ரொம்ப விசேஷம் சொல்கிறாங்க. எம்பெருமான் இவளை விட்டு பிரிந்து நான் புனலரங்கம் ஊர் என்று போயினாரே அப்படின்னு போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கும் வருத்தமாக இருக்கான், இந்த பரகால நாயகியை விட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் தேரெழுந்தூர் போன வரைக்கும் போயிட்டு அங்கேயே நின்று வெயிட் பண்ணுறானாம். இந்த பரகால நாய்க்கு பின்னாடி வருவாளா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக தேரெழுந்தூரில் வெயிட் பண்ணுறானாம். அதனால் பரகால நாய்க்கு தேரெழுந்தூரில் போய் அவனை அங்கே பார் அப்படின்ட்டு அந்த வண்டுக்கு சொல்கிறா. இல்லைனா இன்னொரு விதமாக சொல்கிறா, அதாவது திருவரங்கத்துக்கு போயிட்டு பரகால நாயகியை பார்ப்பதற்காக தேரெழுந்தூர் வந்து அங்கே கொஞ்சம் ஓய்வு எடுத்துன்னு இருக்கானா. ஸோ அப்போது அந்த இடத்துல போய் நீ பார் அவனை அப்படின்ட்டு வண்டுக்கு சொல்கிறாள் பரகால நாயக்கின்னு அப்படியும் ஒரு விதத்தில் சொல்கிறாங்க. ஓர் மாது நின்ன எந்தால் அப்படின்னா, ஓர் மாது அத்விதீயமான ஒரு பெண், அதாவது அந்த பெண்ணை போல வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெண் உன்னை நினைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லு, பேர் கூட சொல்ல வேணாம் அப்படின்ட்டார். ஸோ பேர் பரகால நாய்க்கு உன்னை நினைத்திருக்கிறாள்னு பேர் சொல்லாமல் நான் தேவையில்லை. ஓர் மாது நின்ன எந்தால் என்று இறையை எம்பிக்கானே, என் பேர் கூட சொல்ல வேணாம், யாருமே இந்த நிலைமையில இருக்க மாட்டாங்க, அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய இந்த பெண், ஒரு பெண் உன்னை நினைத்திருக்கிறாள் என்று சொல்லு, அது போகிறோம் அப்படின்னு. அது எப்படி எம்பெருமானுக்கு தெரியுமானா, அம்பை விட்டவனுக்கு தெரியும் இல்லையா, யார் மேலே அம்பு விட்டோம், அந்த அம்பை ஏற்றுக்கொண்டவன் எப்படி கஷ்டப்படுகிறான்றது எம்பெருமானுக்கு தெரியும் இல்லையா. அதனால ஓர் மாதுன்னு சொன்னாலே போகிறோம், எனக்கு என்னுடைய பேரும் சொல்ல வேணாம் ஊரும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஓர் மாது அப்படிங்கிறது வியாக்கியானத்தில் சுவாரஸ்யமான ஒரு அர்த்தத்தை எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அஞ்சாதே நின்று அப்படின்னா, ஒரு ராஜாவுடைய அந்த புறத்திலிருந்து வருபவர்கள் சங்கோஜம் இல்லாமல் பேசுவார்கள், அந்த மாதிரி நீ அஞ்சாமல் நின்று நீ பேச வேணும் அப்படின்னு சொல்கிறான். அஞ்சாமல் நின்று அதுக்கு அர்த்தம் அப்படி சொல்கிறான். ஓர் மாது நிர்ணயந்தால் என்று இறையே ஏம்பி காணே அப்படின்னா பதில் கேட்கல, ஒன்றும் கேட்கவே வேணாம், ஏம்பி காணேன்னா நீ சொல்லிட்டேன்னா போகிறோம், அவன் துடித்துருவான், அவன் உனக்கு பகுமானம் கொடுப்பான், உனக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பான் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை நீ பார் அப்படின்ட்டு. இப்போது நம்ம சொல்லுவோம் சாதாரண லௌகிகத்தில், அவர்கிட்ட போயிட்டு என் பேரை சொல்லுங்கோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கோ அப்படின்ட்டு. இங்கே பரகால நாய்க்கு பேரை கூட சொல்ல வேணாம், ஓர் மாது நிர்ணயந்தான்னு சொல்லி நின்று பார், என்ன நடக்கிறதுன்னு பார் அப்படிங்கிறத எடுத்து இந்த அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கா. ஓர் மாது நிர்ணயந்தால் என்று இறையே எம்பிக்கானே அப்படின்ட்டு. இந்த பாசுரம் சேவிக்கும்போது கோஷ்டியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமாக அவங்களும் நினைப்பாங்க, அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை அப்படின்னு சொல்லும்போது நமஸ்காரம் பண்ணுற ஒரு வழக்கம் உண்டு. விஷயம் தெரிஞ்சவங்கள்லாம் திருமங்கை ஆழ்வாருடைய விஷயம், ஆமரியப்பனுடைய விஷயம், இந்த 6 சிறுவண்டு தூது போனதே அதனுடைய விஷயம், பட்டர் கொடுத்த வியாக்கியானம் அதனுடைய விஷயம், ஆச்சாரியர்களுடைய பெருமை, ஆச்சாரிய தர்மபத்னி ஆச்சாரிய புத்தனுடைய பெருமையை சொல்லக்கூடிய இந்த அருகால சிறுவண்டு, இந்த 6 கால்களை சொல்லக்கூடிய பெருமை, அதே போல் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்த வியாக்கியானங்கள் ஆச்சாரியர்களுடைய பெருமை, இது எல்லாமே நினைத்து அருகால சிறுவண்டே தொழுதேகன் உன்னை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நமஸ்காரம் பண்ணுறது கோஷ்டியில் பண்ணுறது உண்டு. அதுவும் ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் ஆமரியப்பன். நாம் திருவேங்கடம் குரூப்பில் யாத்திரை போகும்போது ரொம்ப அற்புதமாக சேவித்தோம். செங்கமலவள்ளி தாயார் ஆமரியப்பன் அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்தது. இந்த ஊரில் கம்பநாட்டாழ்வார் பிறந்தது, கம்பர் பிறந்த ஊர் இதே தேரெழுந்தூர் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவுக்கும் திருவான தேவான்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவனை இந்த ஒரு பாசுரத்தின் மூலமும் அந்த எம்பெருமான் காட்டி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், வண்டாக சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை இதிலேயும், அந்த அதே மாதிரி அருகால சிறுவண்டேங்கிறதுல ஆச்சாரியர்களையும் நாம் இங்கே அனுபவித்தோம். இந்த உயர்ந்த கான்செப்ட்ஸ் ஆச்சாரியர்களை சொல்லக்கூடியது, ஸ்ரீ வைஷ்ணவர்களை சொல்லக்கூடியது, இந்த கான்செப்ட்ஸை நம்ம தெரிந்து கொண்டு இதன்படி நாம்
அனுசந்தானத்தில் கொள்வோம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.